அவர் ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறவன் இப்படி சொல்லிங்க. நீங்க ஆத்து மணல் அதிகமாக இருப்பதை குறைப்பவர், ஆத்து மணல் குறைப்பாளரா. மலையை வெட்டார் மலை கொள்ளையர்னு சொல்லாதீங்க, மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவங்க உருவாக்கி வைத்திருந்த அந்த மாடலை, திராவிட மாடலை ஒரே ஒரு அந்த வரைபடத்துல மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு, சாராய மாடல் என்று. நாங்கள் சொன்னால் சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று சொன்னால் திமுக உடன்பிறப்புகளுக்கு கோபம் வருது. திருமாவளவன் பேசியது சரி, ஆனால் அதே கருத்தை சட்டசபையில் அண்ணன் திருமாவளவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல. நாங்க வந்தா உங்களுக்கு பாலாறு தேனாறு ஓடும், நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம், தங்கத்தட்டுல வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல. புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்குதுன்னா இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா, அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்லம் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதுல தேன் வடியும், அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா? யாரையாவது உங்களை தேடி வந்திருக்கா? செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஒரே இடத்தில் குழுமியிருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மொத்த திமுகவும் கூடியிருக்கிறது. திமுகவிட்ட மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆட்பலம் இருக்கிறது. இவ்வளவு பலம் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஒரு தூது செய்தியை அனுப்பியிருக்கிறது. இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒருவர், அவர் பெயர் சிவசுப்பிரமணியமா, அவர் சொந்த ஊர் அன்னியூரா. அவர் ஒரு செய்தியை அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. எங்களுடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்காம தூங்குறது இல்ல. கொஞ்சம் அண்ணன் சீமான் சொல்லி அவங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க எங்க ஆட்களை பார்த்து ரொம்ப உரண்டு எழுக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும். எங்க கிட்ட ரொம்ப எங்களை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் எல்லாரும் சரியா பேசுறாங்க. அந்த தங்கச்சி தான் ரொம்ப பேசுது, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துதுங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம், நிறைய வேலை செய்யறோம். ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, அண்ணன் சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு ப்ரோட்ட சொல்ல, நான் அண்ணன் சொல்ல, அவங்க நமக்கு என்னடா இருக்கு, அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவங்க நம்ம சண்டை அன்னியூர் சிவா கூட இல்ல, நம்ம சண்டையே அவங்க ஓனர் கூட தான். ஓனருக்கு நமக்கு தான் போட்டு, அவர் என்ன பாவம், அவர் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிருவாரு, அதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து நான் கொஞ்சம் லீவ் போட்டேன். அதுல எங்க தங்கச்சி ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்து விட்டுருக்கு. ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்திற்குரிய திராவிட முன்னேற்ற உடன்பிறப்புகள் நேத்துல இருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவங்க உருவாக்கி வைத்திருந்த அந்த மாடலை, திராவிட மாடலை ஒரே ஒரு அந்த வரைபடத்துல மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு, சாராய மாடல் என்று. நாங்கள் சொன்னால் சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று சொன்னால் திமுக உடன்பிறப்புகளுக்கு கோபம் வருது. சாராய அவரின்னு சொல்றாங்க, டாஸ்மாக மூட சொல்றாங்க, மதுவிலக்கு கொண்டு சொல்றாங்கன்னு. நாங்கள் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்றாரு, நீங்க கள்ளச்சாராயத்துல 68 பேர் இறந்துட்டாங்க, அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே. இந்த டாஸ்மாகால் தமிழ்நாட்டில் பல லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது அப்பட்டமான மனிதவள சுரண்டல். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இந்த டாஸ்மாக் சரக்கை பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அந்த கேள்விக்கு இந்த அரசு என்ன பதில் இருக்கு? அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துக்காட்டி இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டு வரும்னு மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருமாவளவனுக்கு பதில் சொல்றாங்க. எங்க கிட்ட சொல்றதா அப்படியே உங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீ இங்க சொல்ல வேண்டாம், சட்டசபையில போய் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அண்ணன் திருமாவளவன் பேசியது சரி. ஆனால் அதே கருத்தை சட்டசபையில அண்ணன் திருமாவளவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும். பேச மாட்டாங்க. அப்படி பேசுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் எங்களுடைய தங்கை அபிநயா. தேர்தல் வாக்குறுதியாக நாங்க எதையும் சொல்லல. நாங்க வந்தா உங்களுக்கு பாலாறு தேனாறு ஓடும், நாங்க வந்தா உங்களை அப்படி வாழ வைப்போம், தங்கத்தட்டுல வாழ வைப்போம் அப்படிலாம் சொல்லல. 2 வாக்குறுதியை நாங்க கொடுத்திருக்காங்க. ஒரு வாக்குறுதி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தரமிகுந்த பள்ளிகளாக இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் அபிநயா கொடுக்கிறார். அதே போல இந்த தொகுதியில் கூடிய டாஸ்மாக் கடைகள் மக்களாலேயே அடித்து உடைத்து எரியப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ குடிகாரன் ஓட்டு புறம் போச்சு. குடிகாரன் கூட இப்ப சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். ஏன்னா சட்டசபையிலே மது பிரியர்கள் வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. குடிகாரன் சொன்னா அது கோச்சுக்குவாங்க. மது பிரியர்கள். திருடன் சொன்ன திமுக கோச்சுக்குதுல, திருடன் சொல்லாதீங்க, திருடன் சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க. அதாவது அவர் ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறவன் இப்படி சொல்லிங்க. நீங்க ஆத்து மணல் அதிகமாக இருப்பதை குறைப்பவர், ஆத்து மணல் குறைப்பாளரா. மலையை வெட்டார், மலை கொள்ளையர்னு சொல்லாதீங்க, மலை குறைப்பாளர்னு சொல்லுங்க. புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்குது. இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா, அந்த வார்த்தையில விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை. அந்த வார்த்தையை பார்த்தோம்னா காதுல தேன் வடியும், அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த மக்களை தேடி மருத்துவத்தை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது இந்த மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது இருக்கா? யாரையாவது உங்களை தேடி வந்திருக்கா? மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. பள்ளிக்கூடம் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்திற்கு திருச்சி பொன்மலை பக்கத்துல பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான். ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான். அதை வைத்து ஓராசிரியர் பள்ளி நடந்துகிட்டு இருக்கு. அரசு தொடக்க பள்ளியில ஒருத்தர் தான் சேர்க்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 10,000 பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது. இந்த மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் என்ற ஆய்வை இந்த அரசு நிகழ்த்தல. இதிலே தமிழ்நாட்டில் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கப்படுவது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். 44,040 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையிலே இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லை. கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் தமிழ் பரீட்சை எழுதாமல் புறக்கணிக்கிறான். ஏன் என்ற ஆய்வை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தல. ஆனா சேலத்துல மரியாதைக்குரிய டாஸ்மாக் உடைய அதிகாரி உட்கார்ந்து கொண்டு 20% சேல்ஸ் குறைஞ்சிச்சு, எதனால குறைஞ்சது என்று நீங்கள் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாகணும். என்ன எதனால குறைஞ்சது? சேலத்துல கள்ளச்சாராயம் பெருகிருச்சு, கல்லு பெருகிருச்சு, கல்லும் கள்ளச்சாராயம் பெருகினால டாஸ்மாக் உடைய சேல்ஸ் குறைஞ்சிருச்சு. அவங்க ரிப்போர்ட். ஏண்டா இப்படி பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கூடங்கள்ல எதற்காக மாணவர்கள் சேர்க்கை இல்லை, எப்படி தனியாருக்கு போறான் என்று நீங்கள் ஆய்வு நிகழ்த்தியது உண்டா? கேரளாவுக்கு அதிகமாக சுற்றுலா போறானே, ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சுற்றுலா வரலை என்ற ஆய்வை இந்த சுற்றுலாத்துறை நிகழ்த்தியது உண்டா? கேபிஎன் பேருந்து, ரதிமீனா டிராவல்ஸ், இப்படி தனியார் பேருந்துகள்ல மக்கள் பயணிக்கிறாங்களே, ஏன் அரசு பேருந்துகளை பயணிக்கல என்கிற ஆய்வை இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட சாராய வியாபாரி ஸ்டாலின் நிகழ்த்தியது உண்டா? குடிக்கு ஏன் வரலன்னு கேட்கிற இந்த அரசாங்கம் படிக்க ஏன் வரலன்னு கேட்கலையே. அதுக்காகத்தான் நாங்கள் வருகிறோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அதை விட அடிப்படை தேவை மருத்துவம், கல்வி. இந்த ரெண்டையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. படித்த படிப்புக்கு வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்துக்கு ஏற்ற தகுதியான வாழ்க்கை. இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய